தன் வரலாறு நாடு விட்டு நாடு பாகம் 13 பகுதி 2 எனது மன வாழ்க்கை எழுத்து முத்தம்மாள் பழனிசாமி குரல் எஸ்பி பாமா. மாணவர்களில் ஒவ்வொருவரும் ஒரு விதம். நான் சிறியவளாக இருக்கும் பொழுது அப்பா சொல்லுவார், மாணவர்களை முதல் மாணாக்கன், இடை மாணாக்கன், கடை மாணாக்கன் என்று 3 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று. அன்னம் ஆவே முதல் மாணாக்கன், மண்ணோடு கிளியே இடை மாணாக்கன், ஆடெருமை நெய்யரி கடை மாணாக்கன். அன்னப்பட்சி பாலில் கலந்த தண்ணீரை ஒதுக்கிவிட்டு பாலை மட்டும் உட்கொள்ளுமாம். பசு புல் மேயும் பொழுது அதனூடேயுள்ள முட்களையும் பதர்களையும் ஒதுக்கிவிட்டு புல்லை மட்டும் மேயுமாம். அதேபோல் முதல் மாணாக்கர்கள் கற்கும் பொழுது நல்லவைகளை மட்டும் கிரகித்து கொண்டு வேண்டாதவற்றை கருத மாட்டார்களாம். கிளிப்பிள்ளை சொல்லிக் கொடுத்ததை மட்டும் சொல்லுமாம். மண்ணானது எவ்வளவு உழுகிறோமோ அவ்வளவுக்குத்தான் பயன் தரும். அதுபோலத்தான் இடை மாணாக்கர்கள் சொல்லிக் கொடுத்ததை மட்டும் தெரிந்து கொள்வார்கள். தன்னிச்சையாக ஒன்றும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆடு மேயும் பொழுது இலையை விட்டுவிட்டு முள்ளையும் குச்சிகளையும் தின்னுமாம். எருமை குளத்தில் இறங்கினால் தண்ணீரையும் சேற்றையும் ஒரு கலக்கு கலக்கிவிட்டு அதன் பின் படுத்து கொள்ளும். இவைகளைப் போல்தான் கடை மாணாக்கர்கள். இன்னும் பூக்காமல் காய்க்கும் பலாவை முதல் மாணாக்கர்களுக்கும், பூத்து காய்க்கும் மாவை இடை மாணாக்கர்களுக்கும், பூத்தும் காய்க்காமல் இருக்கும் பாதிரியை கடை மாணாக்கர்களுக்கும் ஒப்பிடுவார்கள். இதெல்லாம் நான் சிறு வயதில் கற்றவை. கடை மாணாக்கர்களை பற்றிய ஒரு சீன நாட்டு கதை. குடியானவன் ஒருவன் ஒவ்வொரு நாளும் 2 மண்குடங்களை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு தண்ணிக்கு போவானாம். அக்குடங்களில் ஒரு குடத்தில் ஒரு பக்கம் ஓட்டை. தண்ணீர் கொண்டு போகும் பொழுது தண்ணீர் ஒழுகி அரைக்குடமாக இருக்கும். இப்படி பல நாட்கள் சென்றவுடன் ஓட்டை குடத்துக்கு பயம் உண்டாகிவிட்டது. எங்கே தன் எஜமான் தன்னை தூக்கி வீசி விடுவாரோ என்று. ஒரு நாள் அது எஜமானனிடம் சென்று, எஜமானே, நான் என்னால் முடிந்த வரையிலும் உழைக்கிறேன். என்னில் விழுந்த ஓட்டை என் தவறன்று. எந்த காரணத்துக்காகவும் என்னை விலக்கி விடாதீர்கள் என்று அழுதது. அதற்கு அக்குடியானவன், பயப்படாதே என் அருமை குடமே, ஓட்டை இல்லாத குடம் எனக்கு மட்டும்தான் சேவை செய்கிறது. ஆனால் நீயோ சுயநலமின்றி சேவை செய்கிறாய். ஒவ்வொரு நாளும் நீ கடந்து வந்த பாதையை பார்த்தாயா? உன்னிலிருந்து ஒழுகிய நீர் பாதை ஓரத்தில் விழுந்து அங்கு பச்சை புற்களும் பூத்து குலுங்கும் பூச்செடிகளும் உண்டாகி கண்ணுக்கு எவ்வளவு அழகாய் இருக்கிறது பார்த்தாயா? உன்னில் உள்ள குறையும் ஒரு விதத்தில் நன்மையே பயக்கின்றது. கவலையை விடு என்று அக்குடத்தை புகழ்ந்தான். இக்கதை நமக்கு நல்ல பாடத்தை கற்பிக்கிறது. பள்ளி வாழ்க்கையில் எனது நினைவில் நீங்காது நிற்பவர்கள் ஓட்டைக்குடம் போல் வித்தியாசமான குணமுடைய மாணவர்கள். வகுப்பில் படிக்க தெரியாதவர்கள், படிக்க முடியாதவர்கள், படிக்க ஆர்வமில்லாதவர்கள், பள்ளிக்கு பொழுதுபோக்க வருபவர்கள், இன்னும் சில வித்தியாச குணங்களை கொண்ட மாணவர்கள். அவர்கள் செய்த சேட்டைகள், அட்டூழியங்கள் இவையெல்லாம் இன்னும் என் நினைவில் நிற்கின்றன. சில மாணவர்கள் வித்தியாசமான அறிவாற்றலால் ஆசிரியரையும் மிஞ்சி விடுவார்கள். ஒரு முறை வகுப்பில் தினச்செய்தி நேரம். 2ஆம் வகுப்பு மாணவர்கள் அவரவர் சேகரித்து வந்த செய்திகளை சொன்னார்கள். ஒரு மாணவன் எழுந்து, டீச்சர், நேற்று நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். அக்கனவில் ஒரு பேய் என்னை துரத்துவதாக கண்டேன். அம்மாணவன் மிகவும் ஆர்வமாக இருந்ததால் நான் அவன் கொண்டு வந்த செய்தியை ஒரு பெரிய தாளில் எழுதி அதற்கான படத்தை வரையச் சொன்னேன். அவனும் கீழே தரையில் அமர்ந்து செய்தியின் கீழ் படத்தை வரைந்தான். முடிந்ததும் அவன் வரைந்த படம் மிகவும் கோரமாக இருந்தது. பெரிய தலை, குத்திட்டு நிற்கும் முடி, வெளியே வருவது போல் பிதுங்கி நிற்கும் கண்கள், அகலத் திறந்த வாய், வெளியில் தொங்கிய நாக்கு. நான், ஹாய் குவா, அம்மாணவனின் பெயர், நீ பார்த்த பேய் இவ்வளவு பயங்கரமானதா என்று கேட்டேன். அதற்கு அவன் சிரித்துவிட்டு, டீச்சர், இது நான் பார்த்த பேய் இல்லை. பேயை பார்த்த பொழுது என் முகம் இருந்த நிலை இது என்றான். மாணவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள நிறைய இருந்தது. மற்றுமொரு நாள் 4ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பாடம் நடத்தினேன். காலையில் வகுப்பு ஆரம்பித்ததுமே செய்தி நேரத்துக்கு 30 நிமிடம் ஒதுக்குவோம். அதன் பின் தான் கணிதம், ஆங்கிலம் என்று எழுதும் பாடங்கள் தொடங்கும். அன்று செய்தி நேரம் தொடங்கியது.
நான் வாயை திறந்து பாடம் தொடங்கும் முன்பே ஒரு சீன மாணவன் எழுந்து, டீச்சர், நேற்று நான் கடைத்தெருவில் நடக்கும் பொழுது கருப்பன் கள்ளுக்கடையில் நிற்பதை பார்த்தேன் என்றான். கருப்பன் அவ்வகுப்பு மாணவன். சொல்லி முடித்தானோ இல்லையோ, கருப்பன் ஆவேசத்துடன் எழுந்து, டீச்சர், நான் என் தாத்தாவுடன் அங்கு சென்றேன், ஆனால் நான் கள் குடிக்க மாட்டேன் என்று விளக்கினான். அதற்குள் இன்னொரு சீன மாணவன் எழுந்து, டீச்சர், கள்ளுக்கடைக்கு ஏன் இந்தியர்கள் மட்டும் செல்கிறார்கள் என்று கேட்கவே, பக்கத்தில் இருந்த இன்னொரு மாணவன் தன் இனத்தை காக்க எழுந்து, டீச்சர், அந்த சீன பையனுக்கு கண்ணில்லை என்று நினைக்கிறேன், நீங்கள் வேண்டுமானால் போய் பாருங்கள். கொஞ்சம் காரசாரமாகவே பேசினான். சீனரும் அங்கு நாள் தவறாமல் சென்று கள் குடிக்கிறார்கள், அவர்கள்தான் நிறைய குடிக்கிறார்கள், என் அப்பா சொல்வார் என்றான். அதை ஆமோதிப்பவன் போல் சர்ஜித் சிங் எழுந்து, டீச்சர், என் அப்பாவும் கள் குடிக்க போவார், அவர் கள்ளை குடித்துவிட்டு எனக்கு நிறைய தின்பண்டங்கள் வாங்கி வருவார், அவர் கள்ளுக்கடைக்கு வருபவருக்கெல்லாம் பணம் கொடுப்பார் என்று பெருமிதத்துடன் சொன்னான். வகுப்பில் உள்ள 2 மலாய் மாணவர்கள் நடந்த இனக்கலவரத்தில் கலந்து கொள்ளவில்லை. அங்கு எனக்கு பேச வாய்ப்பில்லை. நீங்கள் இந்தியர்கள் இப்படித்தான், சீனர் மட்டும் குடிக்கவில்லையா? சர்ஜித்துடைய அப்பா அநியாய வட்டி வாங்குகிறார். வாக்குவாதம் பலமாக நடந்தது. அவர்கள் யாவருக்கும் டீச்சரும் ஒரு இந்தியர்தான், நாம் இப்படி பேசக்கூடாது என்ற நினைவே இல்லை. அவர்களுக்கு நான் இந்தியரும் இல்லை, சீனரும் இல்லை, ஆனால் அவர்களின் அன்புக்கு பாத்திரமான நல்லாசிரியர். ஒரு விதமாக அன்று வகுப்பு சண்டை முடிந்தது. இங்கு வட்டி தொழில் செய்து வரும் சிலரை பற்றி எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். காலம் காலமாக எங்கள் நாட்டில் வட்டி தொழில் செய்து வந்தவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். மற்ற இனத்தவர் வட்டி தொழில் செய்தால் அவர்களையும் செட்டியார் என்று அழைப்பார்கள். எங்கள் ஊரில் ஒரு தெருவே செட்டி தெருவாக இருந்தது. நாள் வட்டி, வார வட்டி, வருட வட்டி, அழகு பொருட்களை வைத்துக்கொண்டு வட்டிக்கு பணம் கொடுப்பது, இப்படி பல வழிகளில் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் இருந்தார்கள். சர்ஜித்தின் அப்பா ஒரு பஞ்சாபி, பல தொழில்கள் செய்து வந்தார். மாட்டு வண்டி ஓட்டுவார், வட்டிக்கு பணம் கொடுப்பார். அவர் வட்டிக்கு பணம் கொடுப்பது தனிவிதம். நாள் வட்டி விகிதம் இதெல்லாம் அவர் அகராதியில் இல்லை. அவரிடம் பணம் வாங்குபவர்கள் அனைவரும் ஏழை இந்தியர்கள். நாள் முழுக்க வேலை செய்துவிட்டு கள் குடிக்க பணம் இல்லாவிட்டால் இவரிடம் வருவார்கள். 10 ரிங்கிட் கொடுப்பார். அக்காலத்தில் 10 ரிங்கிட் பெரிய தொகை. கணக்குக்கு 10 ரிங்கிட், ஆனால் கையில் 8 ரிங்கிட் தான் கொடுப்பார். 2 ரிங்கிட்டை வட்டிக்காக முன்னாலேயே எடுத்துக்கொள்வார். பணத்தை கொடுத்துவிட்டு கடன் வாங்கின நபருடன் கள்ளுக்கடைக்கு செல்வார். அவர் கணக்கிலேயே கள் குடித்து விடுவார். கடன் வாங்கினவருக்கு இறுதியில் ஒரு காசு மீதி இருக்காது. ஒரு வாரத்துக்குள் 20 ரிங்கிட் சிங்கிற்கு திருப்பி தர வேண்டும். அப்படி திருப்பி தராவிட்டால் அவர் சிங் வீட்டில் கொடுத்த வேலைகளை செய்து முடிக்க வேண்டும். நான் பல முறை பார்த்திருக்கிறேன். யாராவது ஒரு இந்தியர் அவர் வீட்டில் ஒவ்வொரு நாளும் கோடரியால் விறகு உடைத்து கொண்டு இருப்பார். கடன் வாங்கியவரும் கடன் கொடுத்தவரும் அவர்களுக்கிடையே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் இன்றியமையாதவர்களாக வாழ்ந்தனர். ஒரு தடவை மட்டும் ஒருவர் ஏதோ கோபத்தால் சிங்கை கோடரியால் வெட்டிவிட்டாராம். அசம்பாவிதம் ஏதும் நடக்கவில்லை. இருப்பினும் போலீஸ் குற்றவாளியை பிடித்து கொண்டு சென்ற பொழுது சிங் தான் ரொக்க ஜாமீனில் விடுதலை செய்தாராம். பிறகு அவர்களுக்கிடையே சமரசம் செய்து கொண்டனர். அப்படிப்பட்ட ஆட்கள் வெளியே இல்லாவிட்டால் சிங் வருமானம் குறைந்துவிடும். பிறகு அவர்களுக்கிடையே சமரசம் செய்து கொண்டனர். அப்படிப்பட்ட ஆட்கள் வெளியே இல்லாவிட்டால் சிங் வருமானம் குறைந்துவிடும். நான் புதுமுக வகுப்பை நடத்தும் பொழுது செய்தி நேரத்தில் ஒரு மலாய் மாணவன் எழுந்து மிகவும் பயந்து கொண்டு தாழ்ந்த குரலில், டீச்சர், நான் ஒரு செய்தி சொல்லப் போகிறேன், ஆனால் பயமாக இருக்கிறது என்றான். அப்படி என்ன பயம்? நான் இருக்கிறேன், பயப்படாமல் சொல்லு என்றேன். அவன் மெதுவாக சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, டீச்சர், நேற்று நான் நம் தலைமை ஆசிரியரை ஜெயிலுக்குள் பார்த்தேன். பக்கத்தில் ஒரு போலீஸ்காரர் இருந்தார் என்றான். அப்போது எங்கள் தலைமை ஆசிரியர் பெயர் திரு சுந்தரேச மேனன். உடனே எல்லா மாணவர்களும் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர். நீ நேராக பார்த்தாயா? அவர் கையில் விலங்கு மாட்டியிருந்ததா? அவர் துப்பாக்கியால் யாரையேனும் கொன்றிருப்பார். இப்படி பல மாதிரி பேசினார்கள். திரு மேனன் ஓய்வு நேரங்களில் துப்பாக்கியும் கையுமாக வேட்டைக்கு செல்வார்.
எனக்கு என்ன நடந்தது என்று சிறிது நேரம் புரியவில்லை. ஒரு விதமாக மாணவர்களை சமாதானப்படுத்தினேன். எனக்கு எல்லாம் புரிந்தது. எங்கள் ஊர் சிறிய ஊர். பள்ளியில் பாதுகாப்பான இடம் இல்லாததால் பள்ளியில் நடக்கும் பரீட்சைக்கான கேள்வித்தாட்களை போலீஸ் நிலையத்தில் வைத்திருப்பது வழக்கம். சம்பவம் நடந்த முதல் நாள் திரு மேனன் காவல் நிலையத்துக்கு சென்று உள்ளே வைத்திருக்கும் பரீட்சை தாள்களை எடுத்திருக்கிறார். பார்த்த மாணவன் ஒரு போலீசாரின் மகன். அவன் அதை பார்த்துவிட்டு தான் செய்தியை கொண்டு வந்திருக்கிறான். அன்று நான் மாணவர்களுக்கு யாவற்றையும் விளக்கிச் சொன்னேன். அன்று பரபரப்பான செய்தி கொண்டு வந்த மாணவனுக்கு அச்செய்தி அப்படி திசை மாறியதில் கொஞ்சம் வருத்தம். ஜொஹூர் மாநிலத்தில் கோத்தாத்திங்கியில் 13 வருடம் உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்தேன். பெரும்பாலும் புதுமுக வகுப்பில் இருந்து படிவம் 3 வரை போதித்தேன். ஆங்கிலமும் சரித்திரமும் என் இஷ்ட பாடங்கள். 1967 என் வகுப்பில் புதிய சீன மாணவன் சேர்ந்தான். அவன் மற்ற மாணவர்களை விட வித்தியாசமானவன். அவன் பெயர் லியோங் பூன் காய். வயது 13. ஆனால் உடல் வளர்ச்சி குன்றியவன். மூளை வளர்ச்சியும் அவ்வளவாக இல்லை. அவன் அங்குள்ள வசதியான வணிகர் குடும்பத்தில் இருந்து வந்தவன். ஆங்கிலம் சுமாராக பேசுவான். ஆனால் படிப்பில் சிறிதும் நாட்டமில்லை. வகுப்பில் பின்னால் கடைசி இருக்கையில் அமர்ந்திருப்பான். அவனுக்கு பிடித்த ஆசிரியர்கள் வகுப்புக்குள் வந்தால் முன்னால் வந்து அமர்ந்து கொண்டு பாடம் கேட்பான். 10 நிமிடத்துக்கு மேல் அவனால் ஒரு இடத்தில் உட்கார முடியாது. அடிக்கடி அனுமதி கேட்டு வெளியே சென்று விடுவான். கணக்கு பாடம், கணக்கு ஆசிரியர் என்றால் அவனுக்கு சிம்ம சொப்பனம். கணக்கு சொல்லி தருபவர் திரு சுப்பிரமணியம் கண்டிப்பானவர். சில சமயம் பூன்காய் கணக்கு பாடம் செய்யாமல் அடி வாங்குவான். அவனுக்கு பிடித்த ஆசிரியர்களில் நானும் ஒருத்தி. நான் பாடம் நடத்தும் பொழுது மட்டும் முன்னால் அமர்ந்து கொள்வான். அவனை நான் படிக்கச் சொல்லி கண்டிக்க மாட்டேன். அவனுடன் அவனுக்கு பிடித்த விஷயங்களை பேசுவேன். அவனுக்கு பேனா பிடித்து நன்றாக எழுத முடியாது. காரணம் அவன் கையும் விரல்களும் மிகவும் குட்டையாக இருக்கும். பொதுவாக ஆசிரியர்கள் அவனை கண்டிக்க மாட்டார்கள். சில சமயங்களில் நான் செல்லும் வகுப்புக்கெல்லாம் என்னுடனே வருவான். அங்கு இடம் தேடி அமர்ந்து கொள்வான். ஒரு நாள் என்னிடம் வந்து, டீச்சர், ஆசிரியர்கள் பொய் பேசலாமா என்று கேட்டான். யார் சொன்னது? ஆசிரியர்கள் பொய் பேசக்கூடாது. அப்படி பேசினால் அது மகா தப்பு என்று பதிலளித்தேன். மீண்டும் சொன்னான், டீச்சர், கணக்காசிரியர் மணியம் பொய் சொன்னார். வேண்டுமென்றால் வகுப்பு பிள்ளைகளை கேட்டு பாருங்கள் என்றான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பூன்காய் காரணமில்லாமல் எதையும் கேட்க மாட்டான். நான் மீண்டும் அவனிடம் எதற்கு பொய் சொன்னார், ஏன் சொன்னார் என்று கேட்டேன். அவன் நடந்ததை சொன்னான். டீச்சர், கணக்காசிரியர் கணக்கு பரீட்சை வைத்தார். நான் பரீட்சை எடுக்கவில்லை. வில்லியம், வகுப்பில் உள்ள மற்றொரு மாணவன், பரீட்சை எழுதும் பொழுது அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். அதற்கு ஆசிரியர், டேய் வில்லியம், நீ கணக்கு பரீட்சையில் தேரமாட்டாய். அப்படி பாஸ் மார்க் நீ வாங்கினால் நான் என் தலையை வெட்டி கொள்கிறேன் என்றார். கணக்கு பரீட்சை தாளை கொடுக்கும் பொழுது வில்லியம் 100க்கு 50 புள்ளிகள் பெற்று தேறிவிட்டான். அதுதான் பூன்கோயின் பிரச்சினை. கணக்காசிரியர் 2 நாளாகியும் இன்னும் தலையுடன் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னது பொய்யல்லவா? பூன்கோய்க்கு இம்மாதிரி சந்தேகங்கள் வரும்பொழுது நான் அவனை அழைத்து பக்கத்தில் அமர்த்தி விளக்கம் தருவேன். ஆகவே அவன் என் மீது அளவு கடந்த அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தான். டீச்சர், நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா? பூன்காய் ஒரு நாள் என்னை கேட்டான். தாராளமாக வரலாம். நானே உன்னை காரில் அழைத்துச் செல்கிறேன், சரியா என்றேன். டீச்சர், தயங்கினான் பூன்காய். என்ன ஆச்சு பூன்காய்? சொல்ல வந்ததை சொல்லு என்று தொடர்ந்தேன். டீச்சர், உங்கள் கணவரை நினைத்தால் பயமாக இருக்கிறது என்றான். பூன்காய், உனக்குத்தான் என் கணவரை தெரியுமே, நேற்று தானே கடைத்தெருவில் பார்த்தாய் என்று சொல்ல அவன், ஓ, அதே கணவன்தானா என்று கேட்டுவிட்டு என்னுடன் வரத் தயாரானான். அவன் ஒரு குழந்தை போல். பூன்காய் 3 வருடங்கள் பயின்றுவிட்டு பள்ளியை விட்டு நின்று விட்டான். எனக்கு பள்ளி வாழ்க்கையில் எதையோ இழந்துவிட்டது போல் இருந்தது. ஆனாலும் வாரத்தில் 3 நாட்களாவது பள்ளிக்கு வந்து அவன் என்னையும் மற்ற ஆசிரியர்களையும் பார்த்துவிட்டு செல்வான். வரும்போதெல்லாம் ஏதாவது தின்பண்டங்கள் கொண்டு வருவான். பழைய காகிதத்தில் சுருட்டி எடுத்து வருவான். பார்க்க அருவருப்பாக இருக்கும். சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். அதில் வேறு கட்டளையிடுவான். மணியம் ஆசிரியருக்கு மட்டும் தர வேண்டாம் என்றும்,
சாந்தா டீச்சர், கோங் ஆசிரியர், அவர் மனைவி இவர்களுக்கு மட்டும் கொடுக்குமாறும் சொல்வான். 1970ஆம் வருடம் என்று நினைக்கிறேன். முதல் 2ஆம் 3ஆம் படிவ மாணவர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து பள்ளியில் குண்டர் கும்பல் ஒன்றை ஆரம்பித்தனர். அவர்கள் அனைவரும் கடைசி பெஞ்ச் மாணவர்கள், அதாவது கடை மாணாக்கர்கள். அவர்கள் படிப்பில் அக்கறை இல்லாதவர்கள், விஞ்ஞானம், கணிதம் இவைகளில் ஆர்வக் குறைவுள்ளவர்கள். ஆகவே பள்ளியில் அவர்களுக்கு பிரத்யேகமாக விவசாயத்தை ஒரு பாடமாக்கி பள்ளிக்கு பின்னால் உள்ள நிலத்தை விவசாயத்திற்கு தயார் செய்து கொடுத்திருந்தார்கள். அதற்கு ஒரு தனி ஆசிரியர். அந்நிலத்தில் காய்கறி, கீரைகள், கிழங்குகள் இவற்றை மாணவர்கள் ஆசிரியர் உதவியுடன் பயிரிட்டனர். அதனால் மாணவர்கள் எப்பொழுதும் வெளியில் நடமாடிக் கொண்டிருப்பார்கள். அவர்களின் ஆசிரியர் மிகவும் கண்டிப்பானவர். பொதுவாக கண்டிக்கும் ஆசிரியர்களை மாணவர்கள் விரும்புவதில்லை. ஒரு நாள் ஆசிரியரின் காருக்குள் ஒரு மிரட்டல் கடிதம் கிடந்தது. ஆசிரியர் ஜெஃப்ரி ஷூ அறிவது, இன்னும் ஒரு மாதத்துக்குள் இப்பள்ளியில் இருந்து மாற்றலாகி வேறு இடம் செல்லாவிட்டால் உங்களின் உயிருக்கு ஆபத்து. இப்படிக்கு எஸ்.ஜி. ஆசிரியர் கடிதத்தை பார்த்து பயந்து போய் தலைமை ஆசிரியரிடம் கொடுத்துவிட்டார். தலைமை ஆசிரியர் மேனன் கடிதத்தை படித்துவிட்டு அதை பெரிதுபடுத்தவில்லை. அவர் அனுபவமிக்க ஆசிரியர். மிரட்டல் கடித சம்பவம் நடந்த ஒரு வாரம் கழித்து ஒரு மாணவன் பெயர் வாசு என்னிடம் வந்து, டீச்சர், உங்களிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். ஆபத்தான விஷயமும் கூட. நீங்கள்தான் இதில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ராமச்சந்திரனும், என் அக்காள் மகன் ராமச்சந்திரன், தூக்கத்தில் நடப்பவன், இன்னும் சில மலாய் மாணவர்கள், சீன மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குண்டர் கும்பல் ஆரம்பித்துள்ளனர். அதற்கு தலைவன் ராமச்சந்திரன். மிகவும் பயங்கரமான கும்பல். பள்ளி விஞ்ஞான அறையில் இருந்து ஏராளமான பொருள்களையும், கத்தி, கத்திரிக்கோல், ஊசி, ரசாயன பொருள்கள் எல்லாம் எடுத்து பதுக்கி வைத்திருக்கிறார்கள். நான் ராமச்சந்திரனிடம் அவன் கும்பலை அம்பலப்படுத்துவதாக சொன்னேன். எனக்கு கையில் கொஞ்சம் பணம் கொடுத்து உங்களிடம் சொல்ல வேண்டாம் என்று கெஞ்சினான். இருந்தாலும் எனக்கு அது சரியென்று படவில்லை. ஆகவே உங்களிடம் சொல்லிவிட்டேன் என்று சொன்னான். நான் பிள்ளைகளை வளர்ப்பதில் மிகவும் கண்டிப்பானவள். ராமச்சந்திரன் படிப்பில் திறமில்லை என்று எனது அக்காள் அவனை என் வீட்டுக்கு அனுப்பினாள். ராமச்சந்திரன் என் வீட்டுக்கு வர பயந்து கொண்டு தற்கொலை முயற்சி கூட செய்தான். நான் அவ்வளவு கண்டிப்பு பிள்ளைகளை வளர்ப்பதில். என் வீட்டிலேயே இப்படி ஒரு குண்டர் கும்பல் தலைவனா? தலையே வெடிக்கும் போல் இருந்தது. என் கணவரிடம் முறையிட்டேன். அவர் நான் சொல்வதை கேட்டு சிரித்தார். நம் வீட்டில் கொள்ளை கும்பலா? குண்டர் தலைவனா? உனக்கென்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது என்று ஏளனம் செய்தார். காத்திருந்தேன். ராமச்சந்திரன் பள்ளியில் இருந்து வரும் வரை. வந்தான். அவன் உணவு உண்ணும் வரை பொறுமையுடன் இருந்துவிட்டு என் அறைக்குள் அவனை அழைத்தேன். அழைத்து அருகில் அமர்த்தி மெதுவாக விஷயத்தை சொல்லி விளக்கம் கேட்டேன். அவன் படிப்பில் ஆர்வமில்லாதவன். சரியாக எழுதக்கூட தெரியாது. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு மிக தெளிவாக சொன்னான். சின்னக்கா, நான் கும்பல் தலைவன்தான், இது உண்மை. ஆனால் எங்கள் கும்பல் சாதாரண கும்பல் இல்லை. எங்கள் கும்பல் தலைவன் ஒரு சீனன். ஹாய்ஹாங் எஸ்டேட் பெரிய கும்பலின் தலைவன். அவனுக்கும் சிங்கப்பூர் கும்பலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இதில் நீ தலையிடாதே என்றான். எதற்கும் பயப்படாத நான் சிறிது ஆடிவிட்டேன். எனக்கு ஆபத்து அவசர நேரத்தில் அருகிலிருந்து கை கொடுப்பவன் தம்பி ராமசாமி. உடனே அவனை அழைத்து எல்லாவற்றையும் சொன்னேன். அவன், கவலையை விடுக்கா, நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று ராமச்சந்திரனை வீட்டுக்கு பின்னால் இருந்த அறைக்கு அழைத்துச் சென்று கதவை பூட்டினான். 2 நிமிடத்தில் ஒரே சத்தமும் அழுகையும். அடி விழும் சத்தம் கேட்டது. ராமச்சந்திரன், சின்னக்கா, என்னை காப்பாற்று சின்னக்கா என்று அழுதான். நானும் ராமசாமியை கதவை திறக்கச் சொல்லி கெஞ்சினேன். சில நிமிடம் கழித்து ராமச்சந்திரன் வெளியில் வந்தான். வந்ததும் வெளியே ஓடினான். அவன் வீட்டை விட்டுத்தான் ஓடுகிறான் என்று பயந்தேன். சிறிது நேரத்தில் கையில் ஒரு பெட்டியுடன் வந்தான். பெட்டியை ராமசாமியிடம் கொடுத்து, இந்தா சின்னமாமா, இவ்வளவுதான் நாங்கள் பள்ளியில இருந்து திருடியது என்று சொன்னான். நாங்கள் அதை திறந்தோம். அதனுள் சில காகிதங்கள், கும்பலின் முக்கியமான கடிதங்கள், கத்தி, கத்திரிக்கோல், சில பூத கண்ணாடிகள், கும்பலின் முத்திரை, சிறுவட்டமான பலகையில் எஸ்.ஜி. என்று செதுக்கியிருந்தார்கள். அந்த கும்பலின் பெயர் ஸ்பேன்ஸ் கும்பல்.
ஸ்பேன்ஸ் கேங் என்று தெரிய வந்தது. ஸ்பேன்ஸ் என் கணவரின் பெயர். அக்கும்பலின் அங்கத்தினர்கள் பட்டியலும் இருந்தது. தலைவர் ராமச்சந்திரன், உதவி தலைவர் வாசு, ஆலோசகர் லியோங் பூன் காய், அங்கத்தினர்கள் தேவேந்திரன், சின்ஹுவா, பாலன், சுலைமான், இன்னும் பல பெயர்கள். எங்கள் நாட்டின் பல இன மக்களின் ஒற்றுமையை பிரதிபலித்தது அக்கும்பல். இப்போது எனக்கு வாசுவின் எண்ணம் நன்றாகவே புரிந்தது. தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வி அடைந்து என்னிடம் வந்து அக்கும்பலை பற்றி சொல்லியிருக்கிறான். சிறு கும்பலாகட்டும் பெரிய அரசியல் கட்சியாகட்டும் போட்டி என்று வந்தால் பதவிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். வாசு நண்பனையும் கும்பலையும் காட்டி கொடுத்து விட்டான். செய்த சத்திய பிரமாணத்தை எல்லாம் காற்றில் விட்டுவிட்டு ராமச்சந்திரன் அடி பொறுக்க முடியாமல் உண்மைகளை சொல்லிவிட்டான். சீனன் கும்பலாவது சிங்கப்பூர் கும்பலாவது ஒன்றும் இல்லையாம். மறுநாள் நான் ராமச்சந்திரனையும் அவன் திருடிய பொருட்களையும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தேன். அக்கும்பல் அங்கத்தினர் அனைவருக்கும் புறம்படி விழுந்தது. அவ்வளவுதான். இதில் வினோதமானது என்னவென்றால், பூன் காய் அக்கும்பலுக்கு ஆலோசகராக இருந்தது. அவனை கேட்டபோது அவன் சொன்னது இன்னும் வேடிக்கையாக இருந்தது. அவனுக்கு அது ஒரு குண்டர் கும்பல் என்று தெரியாமலே உதவி செய்திருக்கிறான். கும்பலுக்கு கடிதம் கொண்டு செல்வது, எந்த ஆசிரியர் எங்கிருக்கிறார் என்று பார்த்து சொல்வது, எடுபடி வேலை செய்வது, இதுதான் அவன் வேலை. அடிக்கடி பூன்காய் எனக்கு காய்களும் கீரைகளும் கொடுப்பான். அவையெல்லாம் அவனுக்கு கூலியாக அந்த கும்பல் தலைவன் கொடுத்ததாம். அப்படியென்றால் நானும் ஸ்பேன்ஸ் கும்பலில் சம்பந்தப்பட்டிருப்பதாக என் கணவர் சொன்னார். அக்கும்பலின் தலைவன் ராமச்சந்திரன் என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பகுதியில் வெங்காயம் பயிரிட்டான். அது பள்ளிப்பாடத்தின் ஒரு பகுதியாம். சில வாரங்கள் கழித்து அத்தனை வெங்காயத்தாட்களையும் பிடுங்கி எறிந்து விட்டான். கேட்டதற்கு நான் பயிரிட்ட வெங்காயம் பூக்கவும் இல்லை காய்க்கவும் இல்லை என்றான். எனக்கு தெரிந்த வரையில் அக்கும்பலில் சேர்ந்தவர்கள் யாரும் பள்ளியை விட்டு விலகியதும் கெட்ட வழியில் செல்லவில்லை. ஏதோ பெரிய வேலைகள் செய்யாவிட்டாலும் கௌரவமாக வாழ்கிறார்கள். 1977 வரையிலும் பூன்காய் என்னுடன் மிகவும் அன்பாகவும் நெருக்கமாகவும் பழகி வந்தான். நான் மாற்றலாகி வேறு இடம் செல்லவிருப்பதை அறிந்து மிக வருந்தினான். ஒரு நாள் பள்ளிக்கு வந்து, டீச்சர், நீங்கள் மாற்றி போங்கள், நான் பெரியவனானதும் உங்களை பார்க்க வருவேன் என்றான். பக்கத்தில் இருந்த ஒரு மாணவன், டேய் பூன்காய், நீ பெரியவனாக போவது இந்த ஜென்மத்தில் இல்லை என்று ஏளனம் செய்தான். அதையெல்லாம் அவன் பெரிதாக கருதவில்லை. நாங்கள் மாற்றி போகும் பொழுது அவன் கண் கலங்கி நின்றான். நான் பேரா மாநிலத்திற்கு மாற்றலாகி போயும் அவன் எனக்கு வாரம் ஒரு முறை டெலிஃபோன் செய்து என் குடும்பத்தாருடைய நலன்களை கேட்பான். ஒவ்வொரு வருடமும் பள்ளி விடுமுறையில் நாங்கள் கோத்தாத்திங்கி சென்று அவனை பார்ப்போம். நாளாக ஆக அவன் உடல்நலம் குன்றி நடக்கக்கூட முடியாமல் இருந்தான். 2003 அவன் இறந்து விட்டான். என்னால் போக முடியவில்லை. டெலிஃபோன் மூலமாக அவன் சகோதரனுடன் தொடர்பு கொண்டு என் ஆறுதலை தெரிவித்தேன். அவன் இறக்கும் பொழுது அவனுக்கு 47 வயது. 35 வருடம் எனக்கு நல்ல மாணவனாகவும் உற்ற நண்பனாகவும் இருந்தான்.